வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் வினோத் கண்ணன் நேற்று வந்து சட்டமன்றத்தில் இந்த வாக்கெடுப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ ஒரு வார காலம் மேலே ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே சென்னையில் இருந்துட்டு இன்னைக்கு தான் வந்து தொகுதிக்குள்ளே வராரு. தொகுதிக்குள்ளே வரும்போதே நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகுங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட் நம்ம மீட் பண்ணி பேசலாம், நிர்வாகிகள்லாம் வர சொல்லுவோம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ரொம்ப தெளிவாக சொன்னார். நான் நேராக சட்டமன்றத்திலேருந்து மக்களுக்கு நன்றி சொல்லணும், நேரடியாக நான் மக்களை தான் சந்திக்கணும், தொகுதிக்குள்ளே நான் என்ட்ரி ஆகும்போதே நான் மக்களை சந்தித்து நன்றி சொல்லிட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ வேலூருடைய தொடக்க புள்ளி, வேலூர் சட்டமன்ற தொகுதியுடைய தொடக்க புள்ளி பிள்ளையார் குப்பம், அந்த விநாயகர் கோயில் மசூதி அங்கேருந்து ஆரம்பித்து நிர்வாகிகள் எல்லாரும் வந்து அங்கே வந்திருந்தாங்க. அவருக்கு வந்து வரவேற்பு கொடுத்து அந்த ஒரு வெற்றி வாகை வந்து எல்லாரும் சூடினாங்க. சூடிட்டு சால்வை மரியாதை மாலை எல்லாம் போட்டு வரவேற்று எல்லோரும் வந்து ஆற தழுவி அந்த சந்தோஷத்தை வெற்றியை வந்து பகிர்ந்துக்கிட்டு அங்கேருந்து கோயிலில் வழிபாடு, அதுக்கப்புறம் மசூதியில் வழிபாடு ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புனாரு. கிளம்பி நேராக வந்து தொகுதி முழுக்க அப்படியே பிள்ளையார் குப்பம், வள்ளலார், சத்தோச்சாரி, ரங்காபுரம் எல்லா ஏரியாவும் அப்படியே முடிச்சுட்டு வந்து தலைவர் சிலைகளுக்கு, தந்தை பெரியார், அம்பேத்கர் சிலை, காமராஜர் சிலை, அண்ணா சிலை, எம்ஜிஆர் சிலை எல்லாத்துக்கும் வந்து மாலை அணிவிச்சு மாவட்ட செயலாளரோடு சேர்ந்து கழக நிர்வாகிகள் எல்லாரும் மக்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு அதற்கு அப்புறம் தான் அவர் வந்து வீட்டுக்கு போனார். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து முக்கியமாக அவர் வந்து நன்றி கடன் பட்டது தொகுதி மக்களுக்கு. அந்த தொகுதி மக்களுக்கு இது இல்லை நான் நன்றி சொன்னது, இது வந்து நான் வரும்பொழுதே நான் போகிற வழியெல்லாம் மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு வரணுன்றது தான். இதற்கு பிறகு நான் தொடர்ந்து தொகுதி மக்கள் எல்லாரையும் நான் வந்து எப்படி பிரச்சாரம் பண்ணணும் அதே மாதிரி எல்லா பகுதிகளுக்கும் போய் அந்தந்த பகுதி நிர்வாகிகளோடு சேர்ந்து மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்கணும், வீடு வீடாக நம்ம போயிட்டு வந்து நன்றி தெரிவிக்கணும், கண்டிப்பாக அது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் தென் போகும்போதே எல்லா பகுதிகளுடைய பிரச்சனைகளும் நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. வேற ஏதாவது இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நோட் பண்ணக்கூடிய விதமாக எல்லா வேலைகளையும் தொடர்ந்து செய்யறதுக்கான ஆயுத்த பணிகளை நாளையிலிருந்தே தொடங்க போறோம் அப்படின்றத நேற்று இரவே வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ பசங்களும் ரொம்ப உற்சாகமா வேலையை தொடங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்றிலிருந்து வேலூர் சட்டமன்ற தொகுதியில பல மாற்றங்கள் நம்ம பார்க்க போறோம். ஓகே, நேத்து சில விஷயங்கள்லாம் நடந்ததுங்க. இந்த நன்றி கூறி வரும்போதே வேலூர் பழைய பேருந்து நிலையம் அங்க வரும்பொழுது அங்க இருந்த மக்கள் கடைக்காரர்கள்லாம் வந்து நன்றி சொன்னது என்ன அப்படின்னா, தளபதி வந்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை எங்களுக்கு பண்ணி கொடுத்தாருங்க. இந்த டாஸ்மாக் கடை, வேலூர் பேருந்து நிலையம் பின்னாடி இருந்த 2 டாஸ்மாக் கடை, இது வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கும் பயணிகளுக்கும் வந்து ஏற்படுத்திட்டு இருந்தது பல ஆண்டுகளாக. இதை வந்து ஒவ்வொரு ஆட்சியிலையும் இவங்க வந்தா தூக்கிடுவாங்க, அவங்க வந்தா தூக்கிடுவாங்கன்னு யோசிச்சு பார்த்து வருமானத்தையும் லாபத்தையும் மனசுல வச்சு நைட்ல பிளாக்ல ஓட்டுறதெல்லாம் மனசுல வச்சு இந்த கடையை வந்து தூக்கவே இல்லை இங்கிருந்து. ஆனா வந்து ஒரு கையெழுத்துல 717 டாஸ்மாக தூக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், மகிழ்ச்சி. ஆனா இந்த கடையை சொன்ன மாத்திரத்துல மூடிட்டாங்களே அப்படின்னு பார்க்கும்போது, பூட்டி இருந்த அந்த கதவை பார்க்கும்போது மக்கள் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. நிறைய பகுதிகளில் இந்த டாஸ்மாக மூட சொல்லுங்க, அந்த டாஸ்மாக மூட சொல்லுங்க, எல்லா டாஸ்மாகையும் மூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள், சந்தோஷமான வரவேற்புகள். அதுக்கப்புறம் அந்த மின்சாரத்துக்கான ஒரு அறிவித்த அந்த 200 யூனிட் மின்சார இலவசம், அது அந்த திட்டத்தை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா வந்து கொண்டாடினாங்க. அதை தாண்டி பெண்கள் பாதுகாப்புக்கு அவர் போட்ட அந்த திட்டம், பெண் அந்த காவல் படை சிறப்பு படையை வந்து அறிவிச்சிருந்தார் இல்லையா, அதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்திருந்தாங்க. ஆட்சி அமைச்சு ஒரு 3 நாட்கள் சட்டமன்றத்திலேயே இவ்வளவு செய்ய முடியுது அப்படின்னா, நீங்க இத்தனை ஆண்டுகளாக ஆண்டு என்ன செஞ்சீங்க அப்படின்றத மக்கள் கேட்குறாங்க. இன்றைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடக்குது எல்லாத்தையும் வந்து உற்று நோக்குறாங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றங்கள் எல்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதுக்கப்புறம் பண்டிட்னு ஒருத்தர் வந்து முதன்மை செயலாளரா வந்து நியமிச்சிருந்தார், முதலமைச்சருடைய செயலாளரா. அதை வந்து நேற்று வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. சரி, ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, அதுல இருக்கக்கூடிய நியாயத்தை அதை வந்து ஆராய்ஞ்சு அதை வந்து பரிசீலனை பண்ணக்கூடிய ஒரு அரசாக இது இருக்கும்னு நான் திரும்ப திரும்ப சொன்னேன். அதை கண்டிப்பா இந்த விஷயத்திலையும் பயன்படுத்தியிருக்காங்க, அதை செயல்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்குறோம். வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். எதிரிகளும் போற்றப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி போன முறை வாய்க்கு வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆனா இங்க உண்மையிலேயே எதிர்கட்சிகளும் பாராட்டக்கூடிய அளவுல தான் இந்த ஆட்சி இந்த 3 நாட்களாக நடந்திருக்கு. விமர்சனங்கள் வைக்க வேண்டிய விமர்சனங்களுக்கு அவர் சரியான இசைவை கொடுத்திருக்காரு. ஆனா தேவையில்லாத விமர்சனங்கள், இது வந்து டீசென்ட் வெர்ஷன் தான் ஒருத்தர் இன்டீசென்டா பேசிக்கிட்டு இருந்தார்ல நேற்று எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நெப்போக்கிட்டு என்ன சொல்லியிருந்தாரு, இங்க இருந்துகிட்டு குதிரை பேரம் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அதற்கான விமர்சனங்கள்லாம் வந்தது. இவர் என்ன சொல்றாரு, இங்க சினிமால இருந்து வந்தவங்கன்னு சொல்லி இவ்வளவு நாளா விமர்சனம் பண்ணிட்டு இவங்க சினிமா ரெஃபரன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்காங்க. இது வந்து புஷ்பா பட பாணியில சோஃபாஸ் எல்லாம் போகுது வீட்டுக்குன்னு. சரி, யார் யார் வீட்டுக்கெல்லாம் சோஃபாஸ் போச்சு?
இவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய அலுவலகத்துக்கு சோஃபா போச்சு, காங்கிரஸ் அலுவலகத்துக்கு சோஃபா போச்சு. இவங்கெல்லாம் அப்போ வந்து சோஃபா கொடுத்து தான் அவங்கள வந்து ஆதரவு வாங்கியிருக்காங்கன்றத இவர் சொல்றாரா? அது எப்படி கூட்டணி கட்சிகளை இவ்வளவு கொச்சப்படுத்துறாரு? இதை யாருமே கூட்டணி கட்சிகள் கண்டிக்கிறதே இல்லை. எதிரில் இருக்கிறவங்க மேல விமர்சனம் வைக்கும் போது தான் கூட இருக்கிறவங்க மேல சேர்த்த வாரி இறக்கிறமே அப்படின்ற எண்ணம் சுத்தமா இல்லாம, ஒரு அடிப்படை கூட இல்லாம இப்படி பேசக்கூடியவரை நம்ம துணை முதல்வரா இத்தனை வருஷமா வச்சிருந்துருக்கணும்னு நினைக்கும் போது தான் வருத்தமா இருக்குது, வேடிக்கையா இருக்குது. நல்ல வேளை மக்கள் வந்து அவர்களுக்கு வாய்ப்பை வந்து அழகா கொடுத்துட்டாங்க. இப்ப என்னவோ இவர்களுக்கு தான் ஆதரவு கம்மியா, மைனாரிட்டி ஆதரவு, இவர்களுக்கு எதிராக இவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்க, 65% பேர்னு கதை சொல்லிட்டு இருக்காரு இவரு. இவருக்கு எதிராக எவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றத நேத்து விலாவரியா அறிக்கை மூலமா தளபதி சொல்லியிருந்தாரு. எல்லா கணக்குலயும் நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி, உனக்கு தம்பி உனக்கு கணக்கு தெரியுமா முதல்ல இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில வந்து தெளிவா கொடுத்துட்டாரு. அந்த அறிக்கை கொடுத்த உடனே சட்டமன்றத்துல பேசாம நீங்க வீட்டுக்கு போய் அறிக்கை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டு இவர் கேக்குறாரு. சட்டமன்றத்துல முழுசா இல்லாம கட்ட வச்சுட்டு பாதியில போன உனக்கு அறிக்கை தான் கொடுக்க முடியும். நீ சட்டமன்றத்துல கடைசி வரைக்கும் இருந்து போனா உனக்கு அங்கேயே பதில் கொடுத்துருப்பாங்க. நீங்க தான் வந்து பாதியிலே தப்பி தப்பி குதிச்சு வரீங்களா? ஏன் எதிர்த்து வாக்களிச்சுட்டு போங்களேன். அதிமுக எதிர்த்து வாக்களிச்சாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க எதிர்த்து வாக்களிக்க வேண்டியதானே? ஏன் சட்டமன்றத்துல இருந்து பயந்து ஓடுறீங்க? இந்த பயந்து ஓடி ஓடி தான் வந்து இத்தனை ஆண்டு காலமா நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் ஏமாத்த முடியாது. மக்கள் கேள்வி கேட்பாங்க, எதற்கு வெளிநடப்பு செய்றீங்க? உள்ள இருந்து உங்களுடைய குரலை ஒலிக்கணும் கடைசி வரைக்கும். உள்ள இருந்து உங்களுடைய விவாதங்களை எடுத்து வைக்கணும். உள்ள இருந்து உங்க வாக்குகளை செலுத்தணும். அது எதிர்த்தோ ஆதரித்தோ நீங்க வாக்கு செலுத்தினவங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம். வாக்கே செலுத்தாம தப்பிச்சு ஓடுறவங்களுக்கு எதுக்கு மக்கள் மரியாதை கொடுக்கணும்? இதுல வேற கூட்டணி சேர்த்துக்கிட்டு வேற போறாங்க. சரி, ஓகே, இது இந்த பக்கம். அதிமுக எம்எல்ஏக்களையே வந்து பேரம் பேசி வாங்கிட்டாங்கன்றாங்க. சரி, இது யாருப்பா சொல்றது அப்படின்னு பார்த்தா அந்த கட்சி தலைவரே, பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஆனா அங்க நடந்த கூத்தை பத்தி யாருமே வாய் திறக்கலையே. அதாவது உங்க மேல நாங்க சேர்த்த வாரி இறைக்க வேண்டியதே இல்லை, உங்க மேலேயே தான் சேறு இருக்கு, பாரு சேறு இருக்குன்னு சொன்னா மட்டும் போதும் எங்களுக்கு. ஆனா அதை எதையுமே செய்யாம ரொம்ப அழகா டீசென்ட் வெர்ஷனான பாலிடிக்ஸை தளபதி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. என்ன, அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்கிறதுலாம் பேசியிருக்கீங்க. மக்கள் பெருவாரியா வெறுத்து எதுக்கு உங்களுக்கு வாக்களிச்சாங்க? அதிமுக வேணாம், தாவேகா வேணாம், பாஜக வேணாம் அப்படின்னு சொல்லி திமுக வாக்களிச்சா விஜய் ஆட்சி அமைக்க கூடாது, அதுக்காக என்ன எல்லைக்கு வேணா போலான்ட்டு பாஜக கூட்டணியில இருந்தவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கே தயாரானீங்களே, வெக்கமா இல்ல? நீங்க பேசலாமா? இதுல வேற முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், சாரி அது இன்னும் பழகணும், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல இருந்து அறிக்கை கொடுக்கிறார். இதுதான் தூய சக்தியா? இதுதான் தூய சக்தியான்னு. ஐயா, தீய சக்தி, கொஞ்சம் பதட்டப்படாம வீட்டுல அமர ரெஸ்ட் எடுங்க. இந்த ரெஸ்ட்டுக்கு தானே நீங்க எதிர்பார்த்தீங்க, ரெஸ்ட் எடுங்க. ஒன்னும் வந்து அவசரம் கிடையாது. அந்த இடத்துல இருந்து பேரம் பேசல, அங்க நடந்த உங்க பேரத்தை தான் அவங்க வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே தையா தக்கான்னு குதிக்காதீங்க. திருமாவளவன் அவர்களை முதல்வராக்குறது கூட நீங்க முயன்றீங்க அப்படின்றது வரவேற்கத்தக்க விஷயம். அதை நீங்க இங்கேயே கோரிக்கையா வச்சிருக்கலாம். நம்ம அண்ணனே செஞ்சுட்டு போயிருப்பாரு, அதற்கு ரெடியா தான் இருந்தாரு. சட்டமன்ற தேர்தலில் நிக்கிறதுக்கு தயாரான திருமாவளவன் அவர்கள் அழுத்தம் கொடுத்து வாபஸ் வாங்க வச்சது யாரு? பின்வாங்க வச்சது யாரு? நீங்க. இன்னைக்கு அவருக்கு முதல்வர் பதவி கூட நான் வாங்கி கொடுத்துடுறோம், ஆனா விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க கூடாது. வன்மம், இதுதான் வன்மம். இவ்வளவு வயசுல பெருந்தன்மையா இருக்கலாம், இத்தனை வயசுக்கு அப்புறமும் இவ்வளவு வன்மம் தேவையான்னு தெரியல. சின்ன பசங்களுக்கு இருக்கக்கூடிய பெருந்தன்மை கூட உங்களுக்கு கிடையாது. நீங்களாம் எப்படிதான் இத்தனை வருஷமா அரசியல் வாழ்க்கையில இருந்தீங்க? இதெல்லாம் வந்து சந்தேகத்தின் கேள்விக்குறி. சரி, ஓகே, விமர்சனங்கள் அப்பாட்டு. நீட்டு தேர்வை பத்தியும் நேற்று ஒரு நல்ல அறிக்கை ஒன்று கொடுத்திருக்காரு. நீட்டு தேர்வின் முறைகேடுகளால இன்னல் படக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நீட் தேர்வு ரத்து தான் ஒரே தீர்வாக இருக்கும்னு நேற்றும் அறிக்கை கொடுத்திருக்காரு. ஆரம்பத்துல இருந்து தமிழ்நாடு இதை எதிர்த்து நிக்குது, இன்னமும் நிற்கும். இந்த நீட் தேர்வின் முறைகேட்டால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால இந்த நீட் தேர்வை நீக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசு எடுக்கும் அப்படின்றத தெள்ள தெளிவாக அறிக்கை மூலமா கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையை முடிஞ்ச நான் போஸ்ட் பண்றேன். இந்த அறிக்கை மூலமாக ஒட்டுமொத்தமா தேசிய அளவுல இன்னைக்கு நீட் தேர்வு மீதான ஒரு அதிருப்தி எழுந்திருக்குது. அந்த அதிருப்தியை எந்த அளவுக்கு அதை கொண்டு போய் அந்தந்த மாநில அரசுக்கு உண்டான அதிகாரங்கள்ல கல்வியை கொண்டு வர்றதுக்கான எல்லா வேலைகளையும் தமிழ்நாடு முன்னெடுக்கணும்னு இந்த வீடியோ மூலமா நான் கோரிக்கை வச்சுக்கிறேன். இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் என்கேஆர்.